ஏனென்றால் நாம் தேவனால மறுபடியும் பிறந்திருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर के जरिए दोबारा जन्म हुए हैं. தேவனுடைய வசனமாகிய வித்து நமக்குள்ளே ஊன்றப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन हमारे अंदर है. அந்த அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். तो जब परमेश्वर का वचन हमारे साथ रहता है तो पवित्र आत्मा हमारे साथ रहते हैं. அவர் சில காரியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். तो पवित्र आत्मा कई चीजें हमें सिखाते हैं. தேவன் யார்? परमेश्वर कौन है? அவர் நல்லவர். वो अच्छे हैं. அவர் வல்லவர். वो बहुत ही अच्छे हैं. அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். वो हमारी सारी जरूरतों को पूरा करने वाले हैं. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். आपको आशीष करेगा. அவர் உங்கள் மேல கிருபையா இருக்கிறார். आपको कृपा देगा. அவருடைய தயவு உங்கள் மேல காண்பிக்கிறார். उनकी दया आपके ऊपर रहेगी. அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். वो माफी को माफ करने वाले हैं. அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். अपने जीवन को आपको दिए हैं. அவர் உங்களுக்கு ஒருபோதும் தீமையை செய்ய மாட்டார். आपके लिए कभी भी कोई भी बुरी चीजें नहीं करेगी. என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளும்படி செய்கிறார். तो पवित्र आत्मा आके अपने वचन के जरिए हमें समझने के लिए मदद करते हैं. அதுதான் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். तो यहाँ पे हम 9वीं अध्याय पे देखते हैं, 9वीं वचन पे எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. तो जब व्यवस्था के अनुसार परमेश्वर ने जो भी हमारे लिए लिया है, தேவன் உங்களுக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். तो परमेश्वर ने यहाँ पे आपको ढेर सारा आशीष रखा है. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். उस आशीष को आपको भी जानना है. ஆனால் 9ஆம் வசனம் சொல்லுது, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றதும் இல்லை. लेकिन यहाँ पे 9वीं वचन कहता है कि किसी ने कोई आंख देखा नहीं है, कोई कान सुना नहीं है, किसी के हृदय पे पता नहीं है. பிற்பாடு நாம் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? तो हम कैसे उसे जान सकते हैं? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, लेकिन यहाँ पे 10वीं वचन कहता है, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். तो यहाँ पे विशेष करके पवित्र आत्मा हमें बताता है நாம் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். हम आके एक विशेष लोग हैं. நம்முடைய இருதயத்திலே தேவ ஆவியானவர் வாழ்ந்து तो கொண்டிருக்கிறார். हमारे हृदय में परमेश्वर हमारे साथ है. அவர் என்ன செய்கிறார்? वो क्या करते हैं? தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்தி वो காண்பிக்கிறார். आकर यीशु मसीह के जरिए जो भी आशीष हमारे रखा है वो हमें दिखाता है.